Advent of the Arabs and Turks. To learn the nature and outcome of the Arab conquest of Sindh and the military rise of the Muhammad of Ghazni and Muhammad of Ghori. To acquire knowledge about the nature of the Delhi Sultanate under its various dynasties. To know the socio-economic conditions of the country under the Sultanate. To understand the impact of Islam in India and reference to syncretism in literature, art, music and architecture. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷனில் என்ன போட்டிருக்காங்க? த பீரியட் ஃப்ரம் த 13th to the 16th century. எப்போலேருந்து? பீரியட் ஃப்ரம் த 13th 16th centuries, அதாவது 1200 1550 CE. 13th 16th century, 1200 1550 saw the arrival of the Islamic institutions and Islamic culture in India. Islamic culture in India எப்போ வந்துச்சு? 13th 16th century, 1200 1550 அதில் தான் வந்துச்சு. Historians have interpreted the history of this period from different perspectives. Conventionally, the regimes of the Sultanate have been evaluated in terms of achievements and failures of individual sultans. அதாவது ஒவ்வொரு ரெஜிம், ஒரு சுல்தானேட் எப்போ ஆட்சி புரிந்தாங்களோ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்புறம் அவங்களுடைய ஃபெயிலியர் அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஹிஸ்டோரியன்ஸ் கிட்ட அவங்களால மதிப்பிட முடியுது. The few historians critiquing the personality-oriented history have evaluated the Sultanate as having contributed to material and cultural development, leading to the evolution of composite culture in India. இது பற்றி ஒன்றும் இல்லை. அவங்கள வந்துட்டு ஒரு அவங்க அந்த சுல்தான் எவ்வளோ கல்ச்சரலாக டெவலப் பண்ணாங்க, எவ்வளவு காம்போசிட் கல்ச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுலாம் அவங்கக்கிட்ட இருக்குது. Historians focusing on history of the class relations have argued that the medieval state served as an agent of the ruling class and hence the regimes of the Sultanate were diminutive in their institutional advancement when compared with the Great Mughals. Historians focusing on the history of the class relations have argued that medieval state served as an agent of the ruling class. அதாவது அந்த சுல்தானுக்கு அடியில் தான் வராங்க எல்லா ஸ்டேட்டும். அதனால தான் அவங்களுடைய கிரேட் முகல்ஸை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களோடது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்க ஆட்சி திறமை, அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். தஸ் தேர் ஆர் கிரேட் முகல்ஸ்னால் யார்? அக்பர், பாபர் அவர்லாம் வருவார்ல, அவங்க தான் கிரேட் முகல்ஸ். Thus, there is no consensus yet amongst scholars in determining the true nature of the Sultanate. யாருக்கும் சுல்தானேட்டுடைய ட்ரூ நேச்சர் எதுன்னு தெரியாது. The twofold objective of this lesson are to introduce the students to conventional study of rulers, events, ideas, principles and their conditions under the Sultanate and to structure the content in such a way the students examine it critically and raise new questions. இப்போ தான் லெசன்குள்ளே போகிறோம். இப்போ பார்ப்போம். அட்வென்ட் ஆஃப் த அரப்ஸ், த கான்டெக்ட். த ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் ஆஃப் அரேபியா ஃபெசிலிட்டேட்டட் ட்ரேட் கான்டாக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் அரேபியா. எங்கே இருக்குது ட்ரேட் கான்டாக்ட்? எதுக்கும் இந்தியாவுக்கும் அரேபியாவுக்கும் இருந்துச்சு. த சீஃபாரிங் ட்ரேடர்ஸ், த ப்ரீ இஸ்லாமிக் அரப்ஸ். சீஃபாரிங் ட்ரேடர்ஸ் அப்படின்னா ப்ரீ இஸ்லாமிக் அரப்ஸ் ஹேட் மேரிடைம் கான்டாக்ட்ஸ் வித் இந்தியா. வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் அவங்களுக்கு என்னது இருந்துச்சு? மேரிடைம் கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. மேரிடைம்னா என்னது? கடல்வழி வணிகம். While there were also South Indian settlements in the Persian Gulf, Arabs to settle in the Malabar and the Coromandel coast. என்னது? அரப்ஸ் வந்துட்டு எங்கே செட்டில் ஆனாங்க? மலபார்லையும் கோரமண்டல் கோஸ்ட்லையும் செட்டில் ஆனாங்க. அரப் வந்துட்டு எங்கே செட்டில் ஆனாங்க? மலபார் கோஸ்ட் அப்புறமா கோரமண்டல் கோஸ்ட், அதாவது தமிழ்நாட்டு பகுதி மற்றும் கேரள பகுதி. அரப்ஸ் who married Malabar women and settled down on the west coast were called as the Mapilas. அரப்ஸ் வந்துட்டு ஒரு மேரிட் மலபார் விமன் அங்கே இருக்கிற கேரள புறங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேர் என்னது? மாப்பிள்ளை, அதாவது சன் இன் லா அப்படின்ட்டு அவங்க பேர் வச்சாங்க. Arab military expedition in 712 and subsequent Ghaznavid and the Ghori military raids intended to loot and use the resources seized to strengthen their power in the Central Asia. சென்ட்ரல் ஏஷியாவில் அவங்களுடைய பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக இந்தியாவை சூறையாடினாங்க. எப்போ வந்து சூறையாடினாங்க? 712 அந்த காலத்தில் சூறையாடினாங்க. created a relationship of conqueror and the conquered. அவங்கள கான்கரர், நம்மளை கான்கர் பண்ணிட்டாங்க. Following the invasion of Afghanistan by Khorasan, Eastern Iran Shah, and later by Genghis Khan, served the ties of North India Sultanate and Afghanistan. So இன்வேஷன் பண்ணிட்டாங்க. இங்கே இன்வேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் யார்? குராசான் அப்படின்றவர் ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ணிட்டாரு. அண்ட் லேட்டர் பை ஜெங்கிஸ் கான். ஆப்கானிஸ்தான் இன்வைட் பண்ணுறது ஒன்று குராசான், இன்னொன்று வந்துட்டு யார்? ஜெங்கிஸ் கான் அப்படின்றது. அப்புறம் மங்கோல் இன்வேஷன்ஸ் டிஸ்ட்ராய்ட் த குரத் சுல்தானேட் அண்ட் த கசினி அண்ட் கட் இன் டு ரிசோர்ஸஸ் ஆஃப் த சுல்தான் நசுருதீன் கோபாச்சா. இந்த நசுருதீன் கோபாச்சா அப்படின்றவர் எப்போ இருந்தார்? 1206 1228 வரைக்கும் இருந்தார். 1228 வரைக்கும் இருந்தார். த ரூலர் ஆஃப் உல்ச் அண்ட் முல்டான். ஸோ இவர் தான் என்னது? ரூலர் ஆஃப் உல்ச் அண்ட் முல்டான். முல்டான் உடைய அரசர் யார்? நசுருதீன் கோபாச்சா. அவருடைய காலம் 1206 1226. The Mongol invasions destroyed the Ghurid Sultanate in Ghazni and cut into the resources of the Sultan Nasiruddin Kubacha. இங்கேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க, சும்மா இது கதை தான். Thus, the Sultan Iltutmish had the opportunity of expanding his influence in the North India that enabled Muslim rulers to rule Indian provinces with Delhi as their capital for about 4 centuries. Sultan Iltutmish இருக்கார் இல்லையா, அவர் வந்தார்.
அவர் வந்து எக்ஸ்பென்ஷன் கொடுத்தாரு. அவர் தான் எக்ஸ்பென்ஷன் பண்ணது இந்த நார்த் இந்தியா டெல்லி கேபிட்டலாக வச்சுட்டு அவர் எக்ஸ்பென்ஷன் பண்ண ஆரம்பித்தார். அது எவ்வளவு நாளுக்கு நீடிச்சிச்சு? 4 நூற்றாண்டுகளுக்கு நீடிச்சு, 4 centuries. Though it is customary to describe this period as the Muslim period, the rulers of the medieval India came from different regions and ethnicities. இவங்களோடதெல்லாம் முஸ்லீம் பீரியட் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுடைய கல்ச்சர், அவங்களோட டிஃப்ரெண்ட் எத்தினிசிட்டிஸ், நிறைய வேறு பிரதேசங்கள்லேருந்து வந்தாங்க. எங்கேருந்துலாம் வந்தாங்க? அரபு, துருக்ஸு, பர்ஷியன்ஸு, சென்ட்ரல் ஏஷியன்ஸு வேர் இன்வால்வ் இன் த மிலிட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி. இல்துமிஷ் வாஸ் அன் ஓல்பெர்லி துருக்கு. இல்துமிஷ் வந்துட்டு ஒரு துருக்கர் அப்படின்ற ஓல்பெரிலி துருக்கு. அண்ட் மெனி ஆஃப் ஹிஸ் மிலிட்ரி ஸ்லேவ்ஸ் வேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டர்க்கிஷ் அண்ட் மங்கோல் ஆன்செஸ்ட்ரிஸ். இவருடைய மிலிட்ரி ஸ்லேவ்ஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா டர்க்கிஷ்லேயும் இருந்தாங்க அண்ட் மங்கோல் ஆன்செஸ்ட்ரிஸும் வச்சுருந்தாங்க. brought to Delhi by merchants from எங்கேருந்துலாம்? புகாரா, சாமர்கண்ட் அண்ட் பாக்தாத். இது 3லேருந்து தான் வந்துச்சு அவங்களுடைய ஸ்லேவ்ஸ். இல்துமிஷ் அப்படின்றது ஓப்பெல்ரி டர்க்கு. இவருடைய ஸ்லேவ்ஸ் வந்துட்டு டர்க்கிஷாகவும் இருந்தாங்க, மங்கோலியர் ஆன்செஸ்ட்ரியாகவும் இருந்தாங்க. எங்கேருந்து கொண்டு வந்தால்? புகாரா, சாமர்கண்ட் அண்ட் பாக்தாத் அப்படின்றது. தேர் வேர் சம் ஸ்லேவ்ஸ் வித் அதர் எத்தினிசிட்டிஸ் as well, notably the Hindu Khan captured from the Mihir in central India. இந்த ஹிந்து கான் அப்படின்றது எங்கேருந்து இருந்தாங்க? சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து பிடிச்சாங்க ஹிந்து கான். பட் இல்துமிஷ் gave them all Turkish titles. மங்கோலியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த நாடு சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே டர்க்கிஷ் டைட்டில் தான் கொடுத்தாரு இல்துமிஷ். இது முக்கியம். இல்துமிஷ் gave them all Turkish titles. இப்போ சுல்தானேட் வந்துட்டு என்னது? 1206 1526 itself was not homogeneous. இதுதான் வந்துட்டு என்னது? டெல்லி சுல்தானுடைய பீரியட் 1206 1526. இட் ரூலர்ஸ் பிலாங் டு 5 different categories. 5 டைனாசிட்டி மொத்தமாக இருந்துச்சு. என்ன டைனாசிட்டி? ஃபஸ்ட்டு ஸ்லேவ் டைனாசிட்டி 1206 1290 வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் கில்ஜி டைனாசிட்டி 1290 1320, துக்ளக் டைனாசிட்டி 1320 1414, சையத் டைனாசிட்டி 1414 1451, லோடி டைனாசிட்டி 1451 எவ்வளோ 1526 வரைக்கும் இருந்தாங்க. ஒரு 5 சுல்தானேட். இப்போ சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் த டெல்லி சுல்தானேட் எங்கேருந்து கிடைக்கிது? அல்பரினியோடைய தாரிக் அல் ஹிந்த் அப்படின்றது. அல்பரினி யார் எழுதியிருக்கா? அல்லுன்னே வருதுன்னு பார்த்தீங்களா? அல்பரினி அப்படின்ட்டா அல்லுன்ட்டு இங்கே திரும்ப இருக்குது. அல்பரினினா தாரிக் அல் ஹிந்த். இந்தியன் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் ரிட்டன் இன் அரபிக். எந்த இதில் எழுதியிருக்காரு? அரபிக்கில் எழுதியிருக்காரு. இந்தியன் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் ரிட்டன் இன் அரபிக். மின்ஹஜ் உல் சிராஜ் தாரிக் ஐ நாசிரி. மின்ஹஜ் உல் சிராஜ் அப்படின்றது தாரிக் ஐ நாசிரி. சிராஜ்னா நாசிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. சிராஜ்னா நாசிரி. 1260 எழுதியிருக்காங்க. த வேர்ல்டு இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அரபிக். வேர்ல்டோடைய இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் எந்த இதில்? அரபிக்கில் எழுதியிருக்காங்க. மின்ஹஜ் உல் சிராஜ் அப்படின்னா நாசிரி, அல்பரினின்னா அல்லுன்னு வரும், அல் ஹிந்துன்னு வரும். அரபிக்கில் தான் ரெண்டையுமே எழுதியிருக்காங்க. அப்புறமா ஜியாதுதீன் பரணி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது தாரிக் ஃபெரோஸ் ஷாஹி. பரணி அப்படின்றது என்னது? ஃபெரோஸ் ஷாஹி. தாரிக் ஃபெரோஸ் ஷாஹி 1357. ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெல்லி சுல்தானேட் அப் டு ஃபெரோஸ் ஷா துக்ளக். அதான் ஃபெரோஷ்னே வருது. தாரிக் ஃபெரோஸ் ஷாஹினா 1357 ஃபெரோஸ் ஷாஹி. அல்பரினி எழுதியிருக்காரு ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெல்லி சுல்தானேட். இப்போ அமர் குஸ்ரு அப்படின்றது. அமர் குஸ்ருன்னா மிஃப்டா உல் ஃபுட்டு அப்படின்னு. அமர் குஸ்ரு அப்படின்னா கூனா ஃபூ அப்படின்ட்டு வரும். நீங்கள் வச்சுக்கலாம். கூனா ஃபூ. இது குஸ்ருவில் கூ, இதில் வந்துட்டு ஃபூ. விக்ட்ரிஸ் ஆஃப் த ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றது. இப்போ விக்ட்ரிஸ் ஆஃப் த ஜலாலுதீன் கில்ஜி. அப்புறமா என்னது? கசான் உல் ஃபுட்டு அப்படின்னு. இந்த ஃபுட்டு அப்படின்ட்டு அவருக்கு வருது. கசியான் உல் ஃபுட்டு விக்ட்ரிஸ் ஆஃப் த அலாவுதீன் கில்ஜி. இப்போ ஜலாலுதீன் கில்ஜின்னா மிஃப்தா உல் ஃபுட்டு. இப்போ கசியான் உல் ஃபுட்டு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோடைய இது வந்துட்டு பெர்ஷியனில் இருக்குது. அமர் குஸ்ரு அப்படின்றது பர்ஷியனில் எழுதியிருக்காரு. மிஃப்தா உல் ஃபுட்டு அப்படின்றது ஜலாலுதீன், கசிர் உல் ஃபுட்டு அப்படின்றது அலாவுதீன். துக்ளக்நாமான்றது எந்த இதில் இருக்குது? ஹிஸ்ட்ரி ஆஃப் த துக்ளக் டைனாசிட்டி இன் பெர்ஷியன். துக்ளக்நாமா வந்துட்டு துக்ளக் டைனாசிட்டி பெர்ஷியனில் எழுதியிருக்குது. ஷாம்ஸ் ஐ சிராஜ் ஆஃபிஃப் அப்படின்றது திராக் ஐ ஃபுருஸ் ஷாஹி. ஷாம்ஸ் ஐ சிராஜ் ஆஃபிஃப் அப்படின்றது தாரிக் ஐ ஃபுருஸ் ஷாஹி. ஏற்கனவே சிராஜ் அப்படின்னு நாசிரி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இது ஷாம்ஸ் ஐ சிராஜ் ஆஃபிஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? ஃபிருஸ் ஷாஹி. ஆஃப்டர் பரனிஸ் அக்கௌண்ட் ஆஃப் டெல்லி சுல்தானேட் இன் பெர்ஷியன் அப்படின்றது. இங்கே வந்துட்டு பெர்ஷியன் எழுதியிருக்காரு. ஆஃப்டர் பரனிஸ் அக்கௌண்ட் பரணி எழுதியிருக்காரு இல்லையா? தாரிக் ஐ ஃபெரோஸ் ஷாஹி அப்படின்றது. அது தொடர்ந்து வருது தாரிக் ஐ ஃபிரோஸ் ஷாஹி அப்படின்ட்டு. பரணி எழுதியிருக்கிறது ஃபிரோஸ் ஷாஹி, இவர் ஃபிரோஸ் ஷாஹி இன் டெல்லி சுல்தானேட் இன் பெர்ஷியனில் எல்லாம் எழுதியிருக்காரு. குலாம் யாஹா பின் அஹமது தாரிக் ஐ முபாரக் ஷாஹி. குலாம் யாஹா பின் அஹமது. குலாம் அப்படின்னாலே எனது முபாரக் ஷாஹி. குலாம்னா முபாரக் ஷாஹி ரிட்டன் இன் பெர்ஷியன் டியூரிங் த ரெயின் ஆஃப் சையத் ரூலர். முபாரக் ஷா அப்படின்ட்டு. முபாரக் ஷாஹினா முபாரக் ஷா வச்சு எழுதியிருக்காங்க. பெர்ஷியன் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கா? குலாம் அப்படின்றது எழுதியிருக்காரு. ஃபெரிட் ஷா அப்படின்றது ஹிஸ்ட்ரி ஆஃப் த முஸ்லீம் ரூல் இன் பெர்ஷியன். ஃபெரிட் ஷா அப்படின்றது முஸ்லீம் ரூல் பற்றி ஃபுல்லாகவே எழுதியிருக்காரு.
முஸ்லீம் ரூல் ஃபுல்லாக எழுதியிருக்கிறது யார்? ஃபிரிக்ஷா. இப்போ Persian Chronicles speak about the Delhi Sultanate in hyperbolic terms. Their views dealing with the happenings during the period of certain sultan were uncritically appropriated to modern scholarship. சுனில் குமார் சொல்லியிருக்காரு எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட். இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். சுனில் குமார் புக் என்னது? எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட். எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட்டோடைய இது ஆத்தர் யார்? சுனில் குமார். த அரப் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்த். த அரப் கவர்னர் ஆஃப் ஈராக் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அப்படிங்கிறது அரப் கவர்னர் ஆஃப் ஈராக். அரப் கவர்னர் ஆஃப் ஈராக் யார்? ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அண்டர் த ப்ரீடெக்ஸ்ட் ஆஃப் ஆக்டிங் அகேன்ஸ்ட் த பைரட்ஸ் சென்ட் 2 military expeditions against தாகர். என்ன பண்ணார்? சென்ட் 2 military expeditions against தாகர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். தாகருக்கு யார்? ரூலர் ஆஃப் சிந்த். சிந்தோடைய ரூலர் பேர் என்னது? தாகர். இந்த தாகருக்கு எதிர்த்து ஒருத்தர் மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் எடுத்தார். யார் அது? ஹஜாஜ் பின் யூசுஃப். ஹஜாஜ் அப்படின்றது பஜாஜ் மாதிரி ஹஜாஜ்னு வச்சுக்கலாம். ஹஜாஜ் பின் யூசுஃப் அரப் கவர்னர் ஆஃப் ஈராக். யாருக்கு எதிராக? தாகர் ரூலர் ஆஃப் சிந்த். ஒன் பை லேண்ட் அண்ட் அதர் பை சி. ஒன்று லேண்ட் வழியாகவும் இன்னொன்று கடல் வழியாகவும். போத் வேர் டிஃபீட்டட் அண்ட் கமாண்டர்ஸ் கில்டு. போத் வேர் டிஃபீட்டட். எல்லாருமே யார் ஜெயிச்சார்? தாகர் அப்படின்றது ஜெயிச்சிட்டாரு. தாகர்லாம் ஜெயிச்சிட்டாரு. கமாண்டர்ஸ் வந்துட்டு கில் பண்ணிட்டாரு. Hajjaj then sent with Khalifa's permission a full-fledged army with 6,000 strong cavalry and large camel corps carrying all war requirements under the command of his son-in-law, a 17-year-old முகமது பின் காசிம் அப்படின்ற முகமது பின் காசிம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபுல்-ஃப்ளெஜ்ட் ஆர்மி. எவ்வளவு? 6,000 ஸ்ட்ராங் கேவல்ரி. குதிரைப்படை வந்துட்டு ஒரு 6,000. ஒரு லார்ஜ் கேமல் கார்ப்ஸ், அதாவது ஒட்டகப்படையும் வச்சுருந்தாங்க. ஒட்டகப்படையே ஒரு ஃபுல்-ஃப்ளெஜ்ட் ஆர்மி. 6,000 குதிரைப்படை, அதே மாதிரி கேமல் கார்ப்ஸ் வச்சுருந்தாங்க. வார் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்டர் த கமாண்ட் ஆஃப் சன்-இன்-லா. யார்? 17-year-old முகமது பின் காசிம். கமாண்ட் ஆஃப் சன்-இன்-லா யார்? முகமது பின் காசிம் கிட்ட வச்சுருந்தாங்க. காசிம் கடையில் அனுப்பி விட்டாங்க. 17 வயசு தான் இருக்காது. முகமது பின் காசிம். இப்போ அவரை பற்றி தெரியும். முகமது பின் காசிம் மார்ச்டு ஆன் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பிரம்மனபாத் where தாகர் was stationed with a huge army அப்படிங்கிறது. இவர் முகமது பின் காசிம் என்ன பண்ணார்? மார்ச்டு ஆன் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் எங்கே? பிராமணபாத் அப்படின்றது இருக்குது. பிராமணபாத்தில் அது வந்து அங்கே வந்துட்டு போர் தொடுத்தார். வேர் தாகர் வாஸ் ஸ்டேஷன் வித் அ ஹியூஜ் ஆர்மி. தாகர் அங்கே தான் இருந்தார். தாகர்ஸோடைய வசீர் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் யார்? பிட்ரேட் ஹிம். ஸோ தாகருடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அவங்கள பிட்ரே பண்ணிட்டாங்க. விச் வாஸ் ஃபாலோட் பை டெசர்ஷன் ஆஃப் செக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃபோர்ஸஸ். அவருடைய ஒரு குறிப்பிட்ட படையும் அவரை வந்துட்டு கைவிட்டாங்க. The predecessors of Dahar, the Brahmin rulers of Sindh, had usurped power from the earliest Buddhist ruling dynasty of the Sindh, and with the patronage of the Dahar Brahmins, had occupied all the higher positions. அதாவது இந்த தாகர் வரதுக்கு முன்னாடியே இந்த பிராமின் ரூலர்ஸ் ஆஃப் சிந்த் இருக்காங்களே, ரூலர்ஸ் ஆஃப் சிந்த் பிராமணர்கள் தான் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க? ஒரு வற்புறுத்தி இந்த புத்திஸ்ட், அது அவங்களுக்கு முன்னாடியே ஒரு புத்திஸ்ட் ரூலிங் டைனாசிட்டி தான் சிந்து ஆட்சி புரிந்திருக்குது. அந்த ரூலிங் டைனாசிட்டி கிட்டேருந்து என்ன கைப்பற்றிட்டாங்க? அரசாட்சியை. இந்த பிராமின் ரூலர்ஸ் ஆஃப் சிந்து கைப்பற்றிட்டாங்க அரசாட்சியை. யார்கிட்ட இருந்துன்னா புத்திஸ்ட் ரூலிங் டைனாசிட்டி ஆஃப் த சிந்த். அதை கைப்பற்றிட்டு அவங்க எல்லாருமே ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. திஸ் லெட் டு த டிஸ்கண்டென்ட்மெண்ட் அண்ட் தேர்ஃபோர் தாகர் லேக்ட் பாப்புலர் சப்போர்ட் அப்படின்றது. அதனால தாகருக்கு சப்போர்ட்டே கிடையாது. இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இட் வாஸ் ஈஸி ஃபார் முகமது காசிம் டு கேப்சர் பிராமணாபாத். இட் வாஸ் ஈஸி ஃபார் முகமது காசிம் டு கேப்சர் பிராமணாபாத். பிராமணாபாத்தை கைப்பற்றிட்டார் யார்? முகமது காசிம். காசிம் தேரப்பான் ரேவேஜ்ட் அண்ட் பிளண்டர்ட் டெபிள் ஃபார் 3 days. யார்? காசிம் தேர்ஃபோர் ரேவேஜ்ட் அண்ட் பிளண்டர்ட் டெபிள் ஃபார் 3 days. டெபிள் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. இந்த டெபிள் 3 நாள் சூறையாடினார். யார்? காசிம். Qasim called on the people of Sindh to surrender, promising full protection of their faith. He sent a customary 1/5 of their plunder to the Khalifa and divided the rest among his soldiers. Customary 1/5 of the plunder to the Khalifa and divided the rest among his soldiers. 1/5 of the loot வந்துட்டு யார் காமிச்சிட்டாங்க? கலிஃபா காமிச்சிட்டாரு. 1/5 of the loot வந்து கலிஃபா காமிச்சிட்டாரு. மிச்சத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு? சோல்ஜருக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. The Arab conquest of Sindh has been described as triumph without results. இதுதான் இந்த triumph without results. ஜெயிச்சிட்டேன் ஆனால் அதுக்கு பலன் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. triumph without results because it touched but a fringe of the country which after Qasim's expedition had respite from the invasions for about 3 centuries. இப்போ முகமது ஆஃப் கசினி. முகமது காசிம் வந்துட்டார். இப்போ முகமது ஆஃப் கசினி பற்றி பார்ப்போம். In the meantime, the Arab Empire in the Central Asia had collapsed with several of its provinces declaring themselves independent. Arab Empire in the Central Asia collapsed. இண்டிபெண்ட்டாக அறிவிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த மேஜர் கிங்டம்ஸ் தட் எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் த broken Arab Empire was the Samanid Kingdom. ஒரு சமானிட் கிங்டம் அப்படின்ட்டு ஒரு கிங்டம் இருந்துச்சு. அது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ஆகிட்டாங்க. யார்? சமானிட் கிங்டம் விச் ஆல்சோ ஸ்பிளிண்டர்ட் லீடிங் டு செவரல் இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ். இந்த சமானிட் கிங்டம் அப்படின்னு இண்டிபெண்ட் ஆகினாங்க. ஆனால் இந்த சமானிட் கிங்டமும் என்னாச்சு? பிரிஞ்சிச்சு. என்ன? லீடிங் டு செவரல் இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது. இப்போ 963 அலப்டிஜின் அப்படின்ற ஒரு துருக்கிய ஸ்லேவ் ஹூ ஹேட் செவரல் சர்வ்டு சமானிட்ஸ். இந்த ஒரு துருக்கிய ஸ்லேவ் இருக்கார். யாரை சர்வ் பண்ணுறாரு? சமானிட்ஸ். அவர் பேர் என்ன?
அலப்டிஜின் அப்படின்றது ஆஸ் their கவர்னர் இன் குராசான். இந்த குராசான் அப்படின்ற ஏரியாவில் 963 அலப்டிஜின் அலப்டிஜின் யார், ஒரு துருக்கிய ஸ்லேவ். சர்வ்டு யார், சமானிட்ஸ் ஆஸ் their கவர்னர். எங்கே இருந்தார், இன் குராசானில் வந்துட்டு சமநெடுக்கு அடியில் கவர்னராக இருந்தார். சீஸ் த சிட்டி ஆஃப் கஜினி இன் ஈஸ்ட் ஆப்கானிஸ்தான். இவர் வந்துட்டு என்ன கஜினியை கைப்பற்றிட்டார். சீஸ் த சிட்டி ஆஃப் கஜினி இன் ஈஸ்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த இண்டிபெண்டன்ட் கிங்டம். இவர் வந்துட்டு கஜினியை கைப்பற்றிட்டார். அலப்டிஜின் டைடு சூன் ஆஃப்டர். இது சீஸ் த சிட்டி ஆஃப் கஜினியை பிடிச்சோடனே அவர் இறந்துட்டார். ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் 3 of his successors, the nobles enthroned சபுக்டிஜின். அப்புறமா இவரோட ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் 3 சக்ஸஸர், இவருக்கு அடுத்து 3 பேர் சக்ஸஸர் இருந்தாங்க. அந்த நோபல், ஆனால் அவங்கெல்லாம் ஃபெயிலியர். அதனால அப்போ யாரை வச்சாங்க, 4வது ஒரு ஆள். யாருக்கு பேர், சபுக்டிஜின் அப்படின்ற ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அலாப்டிஜின், இப்போ வந்துட்டு சபுக்டிஜின். இப்போ சபுக்டிஜின் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் சவுத்வர்ட் எக்ஸ்பென்ஷன் இன்டு த இந்தியன் சப்கான்டினென்ட். இந்த சபுக்டிஜின் அப்படின்ற எஸ்ன்னு வச்சுக்கோங்க. சபுக்டிஜின் அப்படின்னா சவுத்வர்ட் எக்ஸ்பென்ஷன் எங்கள் இந்தியன் சப்கான்டினென்ட். ஹி டிஃபீட்டட் த ஷாஹி ரூலர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஜெயபால் அண்ட் கன்ஃபர்ட் த கவர்னர்ஷிப் ஆஃப் த ப்ராவின்ஸ் ஆன் முகமது ஹிஸ் எல்டஸ்ட் சன். எல்லாத்தையும் இந்த டிஃபீட்டட் த ஷாஹி ரூலர் இந்த டிஃபீட்டட் ஒரு ஷாஹி ரூலர் இருந்தார். அதை டிஃபீட் பண்ணிவிட்டு யாருக்கு அடியில் கொடுத்துட்டாரு, கவர்னர்ஷிப் ஆஃப் த ப்ராவின்ஸ் ஆன் முகமது அப்படின்றவர்கிட்ட கொடுத்தது. முகமது யார், ஹிஸ் எல்டஸ்ட் சன், அவருடைய பையன். இப்போ இந்த சபுக்டிஜின் டைட் இன் 997 வந்துட்டு சபுக்டிஜின் அப்படின்றது இறந்துட்டாரு. ஃபஸ்ட்டு இந்த அலாப்டிஜின்ற 963 தான் அவர் கைப்பற்றினார். கஜினியை 963 கைப்பற்றினார். அதே இது 997 யார், சபுக்டிஜின் அப்படின்றவர் இறந்துட்டார். மஹமூத் வசீம் குராசன். முகமது வந்துட்டு இப்போ குராசானில் இருக்காங்க. இஸ்மாயில், த younger son of Sabuktigin, had been named as the successor. But defeating Ismail in battle, Muhammad, aged 27, ascended the throne, and the Caliph acknowledged his accession by sending him a robe of investiture and conferring on him the title Yamni-ud-Dawla, right hand of the empire அப்படின்றது. இப்போ இந்த சபுக்டிஜின் அப்படின்ட்டு இருக்காருல்ல, இந்த சபுக்டிஜின் அவர்கிட்ட, இந்த முகமது அப்படின்றவர்கிட்ட என்னது, அந்த ஷாஹி ரூல் பண்ண ஆப்கானிஸ்தான் அதை தான் கொடுத்துருக்காரு. அவருடைய ஆட்சி. அப்புறம் அவருடைய யங்கர் சன் பேர் இஸ்மாயில் அப்படின்றது. இந்த இஸ்மாயில் தான் சக்ஸஸராக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த யங்கர் சன் ஆஃப் சபுக்டிஜின் வாஸ் நேம்ட் அஸ் த சக்ஸஸர். ஆனால் இந்த இஸ்மாயிலையும் யார், டிஃபீட்டிங் இஸ்மாயில் இன் பேட்டில் முகமது ஏஜ் 27 அசெண்டட் த த்ரோன். அதே மாதிரி கலிஃபாவும் ஒத்துக்கிட்டாரு, நீ தான் வந்துட்டு ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி என்ன தந்தார், அதனால ரோப் ஆஃப் இன்வெஸ்டர் அப்படின்னு தந்தார். கலிஃபா வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. அதனால ரோப் ஆஃப் இன்வெஸ்டர் அப்படின்னு தந்தார். பை கன்ஃபரிங் ஹிம் த டைட்டில் யாமினி-உத்-தௌலா, ரைட் ஹேண்ட் ஆஃப் த எம்பையர் அப்படின்ற ஒரு டைட்டில் தந்தார். யாருக்கு, முகமதுக்கு தந்தார். யாமினி-உத்-தௌலான்னா எனது ரைட் ஹேண்ட் ஆஃப் த எம்பையர். டு த அரப்ஸ் அண்ட் த இரானியன்ஸ் இந்தியா வாஸ் ஹிந்து. இப்போ அரபுக்காரர்களுக்கும் ஈரானில் இருக்கவங்களுக்கும் இந்தியா வந்துட்டு ஹிந்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்தியன்ஸ் வேர் ஹிந்துஸ் அப்படின்றது. பட் முஸ்லீம் கம்யூனிட்டி ரோஸ்ட் அக்ராஸ் இந்தியா. த நேம் ஹிந்து கேம் டு அப்ளை டு ஆல் இந்தியன்ஸ் ஹூ ஆர் நாட் முஸ்லிம்ஸ். இப்போ ஹிந்து அப்படின்றது கேம் டு அப்ளை டு ஆல் த இந்தியன்ஸ். இந்தியன்னாலே ஹிந்து தான், முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி. இந்தியன் அப்படின்னாலே ஹிந்து. இப்போ முகமதுடைய மிலிட்ரி ரைட்ஸ். முகமது ரூல்ட் ஃபார் 32 years. முகமது எவ்வளோ ஆட்சிக்காலம் பண்ணார், 32 years, 32 வருஷம் வரைக்கும் ஆட்சி பண்ணார். டியூரிங் திஸ் பீரியட் கண்டக்டட் as many as 17 military campaigns. இதுதான் முக்கியம். முகமது வந்துட்டு 17 military campaigns into இந்தியா. 32 வருஷம் வரைக்கும் இருந்தார். அதில் பாதி நாள் இந்தியாவே சூறையாடினார். 17 military campaigns இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். ஹி டார்கெட்டட் ஹிந்து டெம்பிள்ஸ் தட் வேர் டெபாசிட்ரிஸ் ஆஃப் வாஸ்ட் ட்ரெஷர்ஸ். டார்கெட் பண்ணார் ஹிந்து டெம்பிள்ஸ். ஏன்னா அங்கே தான் என்னது, நிறைய கோல்டு ஜுவல்லரிலாம் அங்கே வச்சுருப்பாங்க. Though the motive was to loot, there was also military advantage in demolishing the temples and smashing idols. மோட்டிவ் வந்துட்டு லூட் தான். ஆனால் என்ன பண்ணார், டெமாலிஷிங் டெம்பிள்ஸு அண்ட் ஸ்மாஷிங் த ஐடியல்ஸ் எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டாங்க. அப்போ கஸ்னாவித் சோல்ஜர்ஸ் வியூட் இட் அஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த இன்வின்சிபிள் பவர் ஆஃப் தேர் காட். அதாவது அவங்களுடைய கடவுள் தான் சுப்பீரியர் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. த ரிலீஜியஸ் பேஷன்ஸ் ஆஃப் த முகமதுஸ் ஆர்மி எக்ஸ்பிரஸ்ட் இட் செல்ஃப் இன் த ஸ்லாட்டர் ஆஃப் இன்ஃபிடில்ஸ் அண்ட் பிளண்டர் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தேர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். எல்லாத்தையும் உடச்சி நொறுக்குனாங்க. However, there is little evidence of any large-scale conversion of the people to their faith. ஆனால் யாரையும் கன்வெர்ட்லாம் பண்ணல. Even those who became Muslims to save their lives and properties returned to their original faith when the threat of the Ghaznavid invasion ceased. முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவங்களும் திரும்பி என்னவா ஆகிட்டாங்க, ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஒரிஜினல் ஃபேத் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரிஜினல் ஃபேத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. எப்போ கஸ்னாவித் இன்வேஷன் ஒழிஞ்ச உடனே. ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஷாஹி கிங் அனந்தபாலா
இப்போ வந்துட்டு என்னது, ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஷாஹி கிங் அனந்தபலா, ஷாஹி கிங் யார், டிஃபீட்டிங் த ஷாஹி கிங் யார், அனந்தபலா, டிஃபீட்டிங் ஷாஹி கிங் அனந்தபலா, மஹமூது வெண்ட் பியாண்ட் பஞ்சாபுக்குள்ளாரே வந்துட்டார். பெனிட்ரேட்டிங் டீப் இன்டு த இண்டோ கேங்கட்டிக் பிளைன், பியாண்ட் பஞ்சாபுக்குள்ளார போயிட்டார். யார், அனந்தபலா யார், ஷாஹி கிங். அப்புறம் பிஃபோர் ரீச்சிங் கன்னோஜ் முகமது ரெய்டட் மதுரா. பிஃபோர் ரீச்சிங் கன்னோஜ் அடைகிறதுக்கு முன்னாடி என்னத்தை ரைட் பண்ணார், மதுரா அப்படின்னு. மதுராவை தாண்டி தான் கன்னோஜ் இருக்குது. இன் லேட்டர் ஹிஸ்டோரியோகிராஃபி ஆஃப் த போத் த பிரிட்டிஷ் அண்ட் த இந்தியன் நேஷனலிஸ்ட், முகமது இஸ் நட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் இன்வேஷன் ஆஃப் டெம்பிள் சிட்டி ஆஃப் சோம்நாத். எப்போ 1025 ஆன் த ஷீஷோர் ஆஃப் குஜராத் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமானது. முகமது இஸ் நட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் இன்வேஷன் ஆஃப் த டெம்பிள் சிட்டி ஆஃப் சோம்நாத். எப்போ 1025 குஜராத்தோடைய ஷீஷோரில் இருக்குது. மெனி ஸ்காலர்ஸ் ஆர்கியூ தட் தீஸ் பிளண்டரிங் ரைட்ஸ் வேர் மோர் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கேரக்டர் தேன் த ரிலீஜியஸ் சாவனிசம். அதாவது அவர் கொள்ளையடிச்சது, ஆட்சி புரிந்ததெல்லாம் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கேரக்டர் டிஸ்பிளே பண்ணது தான் தவிர ரிலீஜியஸ் அவங்களுடைய ரிலீஜன் தான் சுப்பீரியர்ன்று காட்டுறதுக்கு இல்லை. Discretion of temples, vandalizing the images of the deities were all part of asserting one's authority in the medieval India. Muhammad Raid and his deeds fit this pattern, though their memories went into the creation of the communal divide. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்களோட இது எல்லாமே சொல்கிறது அவங்களோட டெய்டிஸ், ஐடல்ஸ், டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த இமேஜ், அப்புறமா அந்த ஏதாவது ஸ்கல்ப்சர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டாங்க. திஸ் பார்ட் த பிளண்டரிங் ரேட்ஸ் ஆஃப் முகமது வேர் மென்ட் டு ரெப்ளனிஷ் த ட்ரெஷரி டு மெயின்டைன் அ ஹியூஜ் ஆர்மி. எதுக்காக பிளண்டர் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. த துருக்ஸ் ரிலைட் ஆன் பெர்மனன்ட் ப்ரொஃபஷனல் ஆர்மி. இந்த துருக்ஸ் வந்துட்டு என்னது, பெர்மனண்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி ஆர்மி வச்சுருந்தாங்க. இட் வாஸ் பில்ட் அரவுண்ட் த எலிட் கார்ப்ஸ் ஆஃப் மவுண்டட் ஆர்ச்சர்ஸ் ஹூ ஆர் ஆல் ஸ்லேவ்ஸ். இந்த ஆர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது வில்லாளிகள், அவங்க எல்லாமே ஸ்லேவ்ஸாக தான் இருந்தாங்க. தே வர் brought, trained, equipped and paid in cash from the war booty taken alike from the Hindu kingdoms in India and the Muslim kingdoms in Iran. இந்த ஸ்லேவ்ஸ்லாம் காசு நம்மக்கிட்ட இருந்து தான் வாங்கி கொடுத்தாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு கொள்ளையடிச்சாங்களோ அந்த கொள்ளையடிச்ச காசு தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு. The Persian sources contain exaggerated claims about the wealth seized from these raids. For instance, it was claimed that Muhammad's plunder of the Iranian city of Ray 1029. முகமது பிளண்டர் வந்துட்டு இங்கே Iranian city of Ray வந்துட்டு Iranian city எப்போ 1029 brought him 5 lakh dinars worth of jewels, 5 லட்சம் dinars worth of jewels, 2,60,000 dinars in coins, 2,60,000 dinars in coins. அதாவது ஜுவல்ஸுன்றது 500,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜுவல்ஸ் அப்படின்றது 500,000, அதில் பாதி என்னது 250,000 இல்லையா, அதே 260 அப்படின்னு பார்த்துக்கணும். 260,000 எப்போ காயின்ஸில் கிடச்சிச்சு. அதே இது ஓவர் 30,000 dinars worth of gold and silver vessels. 30,000 dinars worth of சில்வரும் கோல்டு வெசல்ஸும் இருந்துச்சு. வெசல்ஸ் பாத்திரம் வந்துட்டு என்னது 30,000 dinars worth of gold and silver vessels இருந்துச்சு. Similarly, Muhammad's writer Somnath is believed that to have brought 20 million dinars. இப்போ சோம்நாத் கொள்ளையடிச்சார் இல்லையா, சோம்நாத் எப்போ கொள்ளையடிச்சாரு 1025. இந்த சோம்நாத் had to brought 20 million dinars, 20 million dinars worth of spoils அப்படின்றது இருக்கிறதுலே அதிகபட்சமாக இங்கே தான் கொள்ளையடிச்சிருக்காங்க. 20 million dinars worth of spoils. Romila Thapar points out that those who had suffered from these predatory invasions seemed to maintain a curious silence about them, as Hindu and Jain sources available on Somnath expedition do not corroborate the details or viewpoints found in the Arab chronicles. இந்த ரோமிலா தாப்பர் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன், இந்த ரோமிலா தாப்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இவர் இங்கே வந்ததாகவும், இந்த கஜினி, இந்த முகமது அப்படின்றவர் இங்கே வந்ததாகவும், சோம்நாத் டெம்பிளை கொள்ளையடிச்சதாகவும் அவங்க அரப் கிரானிக்கல்ஸ், அரபியர்களுடைய புக்ஸில் தான் இருக்குது தவிர நம்மளுடைய ஹிந்து புக்ஸில் இல்லை. இந்த சோம்நாத் டெம்பிளுடைய ஹிஸ்ட்ரியில் அவங்கள பற்றிலாம் அழிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. Such plundering raids were economic and iconoclastic in nature and communal character were attributed to them later. கடைசியாக தான் அவங்களுக்கு கம்யூனல் கேரக்டர்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே சும்மா எக்கனாமிக்கை வளர்க்குறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்துட்டு கொள்ளையடிச்சாங்க. They represented the kind of disasters that were inseparable from the contemporary warfare and the usual plundering nature of the rulers in the medieval period. They represented kinds of disasters that were inseparable to the contemporary warfare and usual plundering nature of the rulers from the medieval period. The history of the Ghaznavid dynasty after the death of Muhammad, இப்போ முகமது இறந்துட்டாரு, is a story of endless clashes over succession between brothers, cousins and uncles. யாருமே கரெக்டாக ஆட்சி புரியல. There were, however, exceptions like Sultan Ibrahim, who ruled for over 42 years. இப்போ சுல்தான் இப்ராஹிம் அப்படின்றவர் எவ்வளோ ஆட்சி இருந்தார், 42 இயர்ஸ்க்கு இருந்தார். அண்ட் his son Masood, who ruled for 17 years. his son Masood அப்படின்றவர் ruled for 17 years. யார், முகமதுக்கு அடுத்தது யார் வந்தால் சுல்தான் இப்ராஹிம், எவ்வளோ ஆட்சிகளும் 42 வருஷம். அதே அவருடைய சன் யார், மசூத் இப்போ 17 வருஷம். The ever hanging threat from the Guris from the north and the Seljuks Turks from the west. Guris அப்படின்றது நார்த்தில் இருந்தாங்க, அப்புறமா செல்ஜுக் துருக்ஸ் from the west proved to be disastrous for the kingdom. The later rulers of the Ghaznavid dynasty could exercise their authority only in the Lahore region, and even this lasted only for 3 decades.
The later rulers of the Ghaznavid dynasty could exercise their power only in Lahore region. ஆனால் அதுவே எவ்வளோ 3 டிகேட்ஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. in 1186 அப்படின்றது 1186 கூரி பிரின்ஸ் யார் முஸ்உத்தின் முகமது இன்வேடட் பஞ்சாப் அண்ட் சீஸ்ட் லாகூரை கைப்பற்றிட்டார். இப்போ 1186 வந்துட்டு இது கூரி பிரின்ஸ் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு கஸ்னாவித் முன்னாடி முடிஞ்சிச்சு. இப்போ கூரின்றவர் வந்திருக்காங்க. இப்போ கூரி பிரின்ஸ் யார் முசுத்தின் முகமது, இவங்க பேர் முகமது தான். இன்வேடட் பஞ்சாப் அண்ட் சீஸ்ட் லாகூர், பஞ்சாபை கைப்பற்றிட்டாங்க, லாகூரையும் கைப்பற்றிட்டாங்க. த லாஸ்ட் ரூலர் குராப் ஷா வாஸ் இம்ப்ரிசன் அண்ட் மர்டர் இன் 1192. லாஸ்ட் ரூலர் யார் குராப் ஷா, இவரை எப்போ இம்ப்ரிசன் மர்டர் இன் 1192 மர்டர் பண்ணிட்டாங்க 1192. லாஸ்ட் ரூலர் யார் குராப் ஷான்றது கஸ்னாவித் டைனஸ்டியோட கடைசி ரூலர். வித் இஸ் ஜஸ்ட் த கஸ்னாவி ஹவுஸ் ஆஃப் முகமது கம் டு அன் எண்ட். இதோட கஸ்னாவி டைனஸ்டி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது முகமது கோரி. இஃப் த கஸ்னாவித் இன்வேஷன்ஸ் வர் இன்டெண்டட் ஃபார் லூட். இப்போ கஸ்னாவித் இன்வேஷன்ஸ் அப்படின்றது லூட்காக மட்டும்தான் பிடிச்சாங்க. கஸ்னாவித் இன்வேஷன்ஸ் வர் இன்டெண்டட் ஃபார் லூட். அப்புறமா குரிட்ஸ் enlarged their scope to establish garrison towns to ensure regular flow of plunder and tribute. குரிட்ஸ் அப்படின்றது enlarged their scope to establish garrison towns அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதுக்காக to ensure regular flow of plunder and tribute. பிளண்டர்னாலே சூறையாடுறது தான், ட்ரிபியூட்னா அவங்களுக்கு கப்பம் செலுத்துறது, அதுதான் அவங்க கொண்டு வரதுக்கு. அவங்க கீழே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. யார் குரிட்ஸ் அப்படின்றது. கஸ்னாவித்தனை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. குரிட்ஸ் அப்படின்ட்டு அந்த டவுனில் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரெகுலராக சப்ளை ஆஃப் இது பிளண்டர்னால் இது கொள்ளையடிச்ச காசு, ட்ரிபியூட்னு அவங்களுக்கு கப்பம் செலுத்துற காசுலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ முகமது கோரியோடைய ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் முயிசுதீன் முகமது ஆஃப் த கோரி டைனஸ்டி known generally as முகமது கோரி. முயிசுதீன் முகமது ஆஃப் த கோரி டைனஸ்டி known generally as த முகமது கோரி அப்படின்றது. இவர் தான் ரொம்பவும் பெரிய அரசரத்தில் ஒரு முயிசுதீன் Muhammad of the Ghori dynasty, known as generally as the Muhammad Ghori, invested in the territories he seized. Through the 1180s and the 1190s, Ghori established garrisons in the modern provinces of Punjab, Sindh and Haryana. Punjab, Haryana தெரியும், பக்கத்துல இருக்குது பஞ்சாப், ஹரியானா. சிந்து நீங்கள் வச்சுக்கோங்க, established the garrisons எங்கெல்லாம் Punjab, Sindh, Haryana. These centers of the military power soon attracted in the in-migration of the mercenaries in search of opportunities. அதாவது படையாட்கள் எல்லாமே இங்கே வர ஆரம்பித்தாங்க. These mercenaries were recruited to organize fiscal and military affairs in the Sultanate. ஆமாம், military affairsக்காக தான் இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க. The Sultan's military commanders in the North India were drawn from this elite military class, specially trained in warfare and governance. These slaves were different from the எக்ரிஸ்டிக் ரிலேட்டட் டு லேண்ட் ஆர் ஃபீல்டு லேபர் அண்ட் டொமஸ்டிக் ஸ்லேவ்ஸ். நம்ம எல்லாருமே ஸ்லேவ்ஸ் வச்சுருந்தாங்க. வீட்டு வேலை செய்கிறவங்க, லேண்டில் அதாவது உழுவாங்க இல்லையா, உழவர்கள்லாம் உழுவாங்க இல்லையா, அதுக்கான ஸ்லேவ்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ரெண்டு ஸ்லேவ்ஸையும் வித்தியாசமானது இந்த மிலிட்ரி ஸ்லேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லாகூர், தென் உல்ச் அண்ட் முல்டான் வேர் இனிஷியலி கன்சிடர்ட் சிக்னிஃபிகண்ட் சென்டர்ஸ் ஆஃப் பவர். என்னதுல லாகூர் அண்ட் முல்டான் வேர் சென்டர்ஸ் ஆஃப் த பவர் அப்படின்றது. அந்த காலத்தில் சென்டர்ஸ் ஆஃப் த பவர் என்னது, லாகூரும் முல்டானும். இன் 1175 கோரி ஹெடட் ஃபார் த சிட்டி ஆஃப் முல்டான் அப்படின்றது. 1175 என்ன பண்ணார், கோரி ஹெடட் ஃபார் த சிட்டி ஆஃப் முல்டான், முல்டானை கைப்பற்றினார். விச் ஹி சீஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் இஸ்மாயிலி ரூலர். 1175 கோரி எதை பிடிச்சிட்டாரு, முல்டானை பிடிச்சிட்டாரு. முல்டான்னா 1175 முல்டான் அப்படின்றது 1175 பிடிச்சிட்டாரு. த ஃபோர்ட் ஆஃப் உல்ச்சி ஃபெல் வித்தவுட் எனி ஃபைட். த சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத் இன்ஃப்ளிக்டட் கிரஷிங் டிஃபீட் ஆன் முகமது கோரி அட் மவுண்ட் அபு அப்படின்றது. இப்போ ஆனால் அப்பேற்பட்ட கோரியவை யார் தோற்கடிச்சா, சாளுக்கியாஸ் குஜராத் அப்படின்றது. குஜராத்தில் இருக்க சாளுக்கியாஸை தோற்கடிச்சாங்க. யாரை, முகமது கோரியை அட் மவுண்ட் அபு அப்படின்றது. எப்போ, 1179. 1175 வந்துட்டு முல்டானை பிடிச்சிட்டாரு. 1179 தோற்கடிச்சிட்டாரு, தோற்கப்பட்டார். After this defeat, Ghori changed his course of his expedition, consolidating his position in Sindh and Punjab. இதுக்கப்புறம் தான் சிந்தும் பஞ்சாப் மட்டும் போதும் அப்படின்ட்டு முகமது கோரி போயிட்டார். இதுக்கு மேலே அல்பரினி அப்படின்றது, அல்பரினி மேத்தமெட்டிஷியன். அல்பரினினா மேத்தமெட்டிஷியன், ஃபிலாசபர், ஆஸ்ட்ரானமர் அண்ட் ஹிஸ்டோரியன். கேம் டு இந்தியா வித் முகமது ஆஃப் கசினி கூடவே வந்துட்டு முகமது ஆஃப் கசினி. He learned Sanskrit, studied religious philosophical texts before composing his work. கிதாபுல் ஹிந்த் அப்படின்றது அல்பரினி. He also translated the Greek word of Euclid into Sanskrit. Translated the Greek வார்த்தையில் Sanskrit மாற்றினார். He transmitted the Aryabhatia's magnum opus Aryabhatiam. Transmitted Aryabhata's magnus opus Aryabhatiam. Aryabhatiamன்றது ஆரியபட்டர். The thesis were the earth's rotation and its axis creates day and night to the west அப்படின்றது. அது வந்துட்டு என்னோட ஆரியபட்டியமை வந்துட்டு வெஸ்டர்ன் சைடுக்கு, வெஸ்டர்னில் இருக்கவங்களும் படிச்சுக்கிற மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது. He was inter-civilizational connect between the India and the rest of the world. Inter-civilizational connect between India and the rest of the world. யார், அல்பரினி. பிருத்வி சௌஹான். இப்போ கோரி அட்டாக் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் தாபர் ஹிந்தா.
Bathinda, a strategic point for the Chauhans of Ajmer அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணாரு, கோரி அட்டாக் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் தாபர் ஹிந்தானா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஃபார் த இந்த சௌஹான்ஸ் ஆஃப் அஜ்மேர். அஜ்மேரில் இருக்க சௌஹான்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக இருந்துச்சு. எது, ஃபோர்ட்ரஸ் ஆஃப் தாபர் ஹிந்தா. இதை அட்டாக் பண்ண முடியாது முகமது கோரி. த ரூலர் ஆஃப் அஜ்மேர் பிருத்வி சௌஹான். இப்போ வந்துட்டு அஜ்மருடைய அரசர் யார், ரூலர் ஆஃப் அஜ்மேர் அப்படின்றது பிருத்வி சௌஹான். marched to Tabar Hinda and faced the invader in the first battle of Tarain அப்படின்றது. marched to Tabar Hinda அவர் வந்துட்டு அது ஸோ ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் இப்போ நடந்துச்சு 1191. யாருக்கு எதிராக, கோரி வர்சஸ் பிருத்விராஜ் சௌஹான் ஸ்கோர் பிரில்லியன்ட் விக்ட்ரி. பிருத்விராஜ் சௌஹான் தான் ஜெயிச்சார், கோரி வந்துட்டு தோற்றார் இந்த பேட்டில், பட் ஃபெயில்டு டு கன்சாலிடேட் ஹிஸ் பொசிஷன், பிலீவிங் திஸ் பேட்டில் டு பி அ ஃப்ரண்டியர் ஃபைட் அண்ட் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் த குரிட்ஸ் டு மேக் ரெகுலர் அட்டாக்ஸ். அப்புறம் கோரி வாஸ் wounded and carried by his horsemen to safety. Contrary to the expectations of Prithviraj Chauhan, Muhammad Ghori marched to India in the following year. அவர் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டரைன் 1191, செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வந்துட்டு 1192. பிருத்விராஜ் சௌஹான் அண்டர் எஸ்டிமேட்டட் த பொட்டன்ஷியல் டேஞ்சர் ஆஃப் தி எனிமி. இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வந்துட்டு இப்போ நடந்துச்சு இல்லையா, ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் ஹிஸ்ட்ரி. பிருத்விராஜ் சௌஹான் சஃபர்ட் அ crushing defeat and was eventually captured. Ghori restored him to his throne in Ajmer. ஆனால் கோரி restored him to his throne in Ajmer, but on charges of treason he was later executed. ட்ரீசன் அப்படின்னு பண்ணதுனால லேட்டராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ட்ரீசன் அப்படின்னா அரசருக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, அதாவது கோரிக்கு துரோகம் செஞ்சுட்டாரு பிருத்விராஜ் சௌஹான். அப்புறமா கோரி ட்ரஸ்டட் ஜெனரல் குத்புதீன் ஐபக் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் டெப்யூட்டி இன் இந்தியா. இப்போ வந்துட்டு கோரியோடைய ட்ரஸ்டட் ஜெனரல் யார், குத்புதீன் ஐபக் வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் டெப்யூட்டி இன் இந்தியா. அப்புறமா ஜெயச்சந்திரா ஆஃப் கன்னூஜ். சூன் கோரி வாஸ் பேக் இன் இந்தியா டு ஃபைட் அகேன்ஸ்ட் த கண்ணூர் ரூலர் ஜெயச்சந்திரா. இப்போ அடுத்தது கோரி வந்துட்டு பேக் இன் இந்தியா டு ஃபைட் அகேன்ஸ்ட் யார், கன்னூஜ் ரூலர் ஜெயச்சந்திரா. when all the Rajput chiefs had stood by the Prithviraj in his battle against Muhammad Ghori, Jayachandra stood apart. இப்போ வந்துட்டு பிருத்விராஜாக்கு எதிராக ஜெயச்சந்திரா இருந்தார். as there was enmity between பிருத்விராஜா and ஜெயச்சந்திரா on account of பிருத்விராஜ் abduction of ஜெயச்சந்திராஸ் டாக்டர் சம்யுக்தா. இந்த பிருத்விராஜோடைய மனைவி பேர் சம்யுக்தா. இந்த சம்யுக்தாவோட அப்பா தான் ஜெயச்சந்திரா, அதனால ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. ஸோ கோரி ஈஸிலி டிஃபீட்டட் ஜெயச்சந்திரா அண்ட் ரிட்டர்ன் டு கசினி வித் எனார்மஸ் பவுட்டி. ஜெயச்சந்திராவுடைய டாக்டர் யார், சம்யுக்தா. அப்புறமா on the way while camping on the banks of Indus, he was killed by some unidentified assassins on his bank of the இண்டஸில் வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க, கோரியை கொலை பண்ணிட்டாங்க. அப்புறமா இப்போ ராஜ்புட் கிங்டம்ஸ் வந்துருச்சு. பை த பிகினிங் ஆஃப் த 10th century, டூ பவர்ஃபுல் ராஜ்புட் கிங்டம்ஸ் குர்ஜார் பிராத்திஹாரா and ராஷ்டிரகூடாஸ் had lost their power in the beginning of the 10th century. ஆரம்பத்து காலத்தில் டூ பவர்ஃபுல் ரெண்டு பவர்ஃபுல்லான ராஜ்புட் கிங்டம்ஸ் எதுலாம் வந்துட்டு குர்ஜார் பிராத்திஹாரா அண்ட் ராஷ்டிரகூடாஸ் had lost their power. டோமாராஸ் டெல்லி, சௌஹான்ஸ் டோமாராஸ் அப்படின்றது டெல்லியில் இருந்தாங்க. டோமாராஸ் அப்படின்றது டெல்லியில் சேர்ந்தாங்க. சௌஹான்ஸ்ன்றது ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. அதே இது சொலாங்கீஸ் அப்படின்னா குஜராத்தை சேர்ந்தாங்க. பரமாஸ் அப்படின்னா மால்வாவை சேர்ந்தவங்க. கதாதவாலாஸ்னா கன்னூஜை சேர்ந்தவங்க. சண்டேலாஸ் அப்படின்னா என்ன பண்டல்கண்டை சேர்ந்தவங்க. திரும்ப பார்த்துக்கலாம். டோமாராஸ் அப்படின்னா டெல்லியை சேர்ந்தவங்க. டோமானா டெல்லி. சௌஹான்ஸ்னா ராஜஸ்தான் தெரியும். சோலாங்கி அப்படின்றது குஜராத்து. பரமாஸ் அப்படின்னா மால்வா, பிஎம் அப்படின்னு வச்சுக்கலாம். பரமாஸ் அப்படின்னா மால்வா. கதாதவாலாஸ் அப்படின்னா கன்னூஜ், ஜிகே அப்படின்னு வச்சுக்கலாம். கதாதவாலாஸ் தான் ஜிகே, கன்னூஜை சேர்ந்தவங்க. சண்டேலாஸ் அப்படின்றது பண்டல்கட்டை சேர்ந்தவங்க. பிசி அப்படின்னு வச்சுக்கலாம். பண்டல்கட்னா சண்டேலா, பிசினா பண்டல்கட்னா சண்டேலா. had become more important ruling dynasty of the northern India. இவங்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் ஆஃப் த நார்த் இந்தியா. விக்ரஹராஜா அண்ட் பிருத்விராஜ், டூ ப்ராமினென்ட் சௌஹான் ரூலர்ஸ். இப்போ பிருத்விராஜ் திரும்ப வந்திருக்காரு. விக்ரஹராஜா அண்ட் பிருத்விராஜா அவங்க தான் டூ ப்ராமினென்ட் ரூலர்ஸ் ஆஃப் த சௌஹான் ரூலர்ஸ். போஜா ஆஃப் பரமாரா டைனசிட்டி. இப்போ போஜா ஆஃப் த பரமாரா டைனசிட்டி அண்ட் கதவாலா கிங் ஜெயச்சந்திரா அண்ட் யசோதர்வர்மன் கீர்த்திவர்மன் ஆஃப் த சண்டேலாஸ் were strong in their own regions. இதெல்லாம் சும்மா படிச்சு வச்சுக்கலாம். விக்ரஹராஜா பிருத்விராஜானா சௌஹான் ரூலர், போஜா அப்படின்னா பரமா டைனஸ்டியில் வச்சுருந்தாங்க, கதஹவாலான்னா ஜெயச்சந்திரா, யசோதவர்மன் கீர்த்திவர்மன் ஆஃப் த சண்டேலாஸ் வேர் ஸ்ட்ராங் இன் தேர் ஓன் ரீஜன்ஸ். கீர்த்திவர்மன்னா சண்டேலா. த வேர்ல்டு ஃபேமஸ் கஜுரஹோ டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டெம்பிள்ஸ். இந்த கஜுரஹோ டெம்பிளில் மெனி டெம்பிள்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் இது லக்ஷ்மணா டெம்பிள் அண்ட் விஸ்வநாத டெம்பிள். லக்ஷ்மணா டெம்பிள்னு இருக்குது, விஸ்வநாத டெம்பிள் அண்ட் கண்டரியா மகாதேவா டெம்பிள் வாஸ் பில்ட் பை த சண்டேலாஸ் ஆஃப் த பண்டல்கண்ட் who ruled from the Kajuru. And Kandariya Mahadeva temple well built by the Chandelas of Bandalkand who ruled from the Kajuru from the Kajuru.
இந்த வேர்ல்டு ஃபேமஸ் கஜுரோ டெம்பிள் தான் பேர். கஜுரோலேருந்து ஆட்சி புரிந்தாங்க கஜுரோ டெம்பிள். அந்த கஜுரோ டெம்பிளில் மெனி டெம்பிள்ஸ் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் என்னதுலாம் லக்ஷ்மணா டெம்பிள், விஸ்வநாத டெம்பிள் அண்ட் கண்டரையா மகாதேவ டெம்பிள். லக்ஷ்மணா டெம்பிள், விஸ்வநாத டெம்பிள் அண்ட் கண்டரையா மகாதேவ டெம்பிள் was built by the Chandelas of Bundelkhand இருக்கவங்க தான் கட்டினாங்க. The Rajputs had long tradition of marital spirit, courage and bravery. There were little difference between the weapons used by the Turuks and the Rajputs, but in regimental discipline and training the Rajputs were lax. பின்னடைவு. In planning their tactics to suit the conditions, the Turuks excelled. In planning their tactics and suit the conditions, the Turuks excelled. Moreover, the Turkish cavalry was superior to the Indian cavalry. The Rajput forces depended more on the war elephants, which were spectacular but slow moving compared to the Turkish cavalry. Turkish குதிரைப்படை. The Turkish horsemen were great mobility and were skilled in mounted archery. The Turkish horsemen அப்படின்றது were greater mobility and skilled in mounted archery. This was a definite military advantage that the Turks used well against the enemies and the emerged triumph in the battles. அது ராஜ்புட்காரங்க யானையை வச்சு போர் புரிஞ்சாங்க, டர்க்கிஷ் வந்துட்டு குதிரையை வச்சு போர் புரிஞ்சாங்க. அப்புறமா வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆஃப் த டெல்லி சுல்தானேட், த ஸ்லேவ் டைனஸ்டி. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கோரி there were many contenders for the power. One was குத்புதீன் ஐபக் அப்படின்றது. இப்போ குத்புதீன் ஐபக் who ascended the throne in Delhi. குத்புதீன் ஐபக் ascended the throne in Delhi with his father-in-law Ildish அப்படின்றது. father-in-law Ildish remaining a threat to him for the next 10 years. father-in-law வந்துட்டு இல்திஷ் அப்படின்னு யாருக்கு குத்புதீன் ஐபக். the three important rulers of this dynasty are குத்புதீன் ஐபக், இல்துமிஷ் and பால்பன். The slave dynasty is also called as the Mamluk dynasty. Mamluk means property. Mamluk meaning என்னது property. It is also the Arabic designation of a slave. Mamluk அப்படின்றது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுது, அரபிக் டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்லேவ். இப்போ குத்புதீன் ஐபக் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். குத்புதீன் ஐபக் வந்துட்டு 1206 1210 வரைக்கும். குத்புதீன் ஐபக் வாஸ் enslaved as a boy and sold to சுல்தான் முகமது கோரி அட் கசினியில் தான் சோல்ட் பண்ணாங்க. இவர் வந்துட்டு என்னது sold to Sultan Muhammad Ghori at Ghazni. Impressed with his ability and loyalty, the Sultan elevated to him the rank of Viceroy and conquered the provinces in India. Elevated him to the rank of Viceroy. அப்புறம் Muhammad bin Bakhtiar Khilji, a Turkish general from Afghanistan, assisted him in conquering Bihar and Bengal. இப்போ வந்துட்டு ஒரு டர்க்கிஷ் ஜெனரல் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் யார் கான்கர் ஹிம் வந்துட்டு யார் முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்ற முகமது பின் பக்தியார் கில்ஜி ஒரு டர்க்கிஷ் ஜெனரல் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அசிஸ்டட் ஹிம் இன் கான்கரிங் அண்ட் பெங்கால் அண்ட் பீகார். குத்புதீன் ஐபக் reigned for 4 years 1206 1210 and died in 1210 வந்துட்டு in Lahore. died in 1210 in லாகூரில் இறந்துட்டாரு while playing சௌஹான்னா போலோ அப்படின்னு அர்த்தம். பக்தியார் கில்ஜி is charged with destroying the glorious Buddhist University of Nalanda. பக்தியார் கில்ஜி தான் charged with destroying the glorious Buddhist Nalanda University in பீகார் வந்துட்டு என்ன பண்ணார், டிஸ்ட்ராய் பண்ணார் பக்தியார் கில்ஜி. who said to have mistaken it for a military camp. Detailed descriptions of the Nalanda is found in the travel accounts of Chinese pilgrim Huan Zhuang அப்படின்ற accounts of the Chinese pilgrim யார் Huan Zhuang. ஃபாஹியன் இங்கே வர மாட்டார், ஃபாஹியன் இங்கே வரல, ஹியூன் சுவாங் தான் வராது. The manuscripts and the text in the hundreds of thousands of the Nalanda library on subject of grammar, logic, literature, astronomy and medicines were lost in the Turkish depredations. இப்போ இல்துமிஷ் வந்துட்டு 1210 1236 வரைக்கும். சம்ஷுதீன் இல்துமிஷ் அப்படின்றது 1210-1236 of the Turkish extraction was a slave of the இவர் வந்துட்டு slave of the யார் குத்புதீன் ஐபக்குடைய slave. many of his elite slaves were also of the Turkish and the Mongol ancestry. இவருடைய ஸ்லேவ்ஸ்லாம் எங்கேருந்து இருந்தாங்க, டர்க்கிஷ் ப்ளஸ் மங்கோல் ancestry இருந்தாங்க. they were brought to Delhi by merchants from இவங்கெல்லாம் வந்துட்டு brought to Delhi இங்கேருந்து from centers like புகாரா, சாமர்கண்ட் அண்ட் இங்கே பாக்தாத்லேருந்து. they were some slaves of other ethnicities as well, but Iltutmish gave them all Turkish titles. எல்லாருக்கும் டர்க்கிஷ் டைட்டில் தான் கொடுத்தாரு. Iltutmish reliance on his elite military slaves. elite military slavesக்கு பேர் என்னது பண்டஹன் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. elite military slaveஸோட பேர் பண்டஹன் and his practice of appointing them for the post of governors and generals. அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க, இந்த பண்டஹன் அப்படின்றது தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த far off places did not change despite the migration into North India of experienced military commanders from distinguished lineages fleeing from the Mongols அப்படின்றது. அதாவது இந்த பண்டஹன் அப்படின்றது கவர்னர் ஜெனரல், அந்த கவர்னர் அப்புறமா அவங்களுக்கு ஜெனரல் உயர்ந்த பதவியெல்லாம் கொடுத்தாரு. Samsuddin Iltutmish, the slave son-in-law of Qutbuddin Aibak, ascended the throne of Delhi, setting aside the claim of Aram Shah. The Aram Shah is the son of Qutbuddin Aibak. During his tenure, he put down the internal rebellions of the Rajput at Gwalior. Ranthambore, Ajmer and Jalore அப்படின்றது. இங்கே இதெல்லாம் குவாலியர், அப்புறமா ராந்தம்பூர், அஜ்மர் அப்புறமா ஜலோர், குவாலியர், ராந்தம்பூர். He overcame the challenge of Nasruddin Qubacha in Lahore and Multan. Nasruddin Qubacha அப்படின்ட்டு இருந்தார் இங்கே லாகூர்லேயும் முல்டான். frustrated with the conspiracy of Alivardi Khan. இந்த வந்துட்டு frustrated the conspiracy of Alivardi Khan என்னது கவர்னர் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நஸ்ருதீன் கோபாச்சா அப்படின்றது
ஓவர் கம் பண்ணார், அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணார். அதே மாதிரி ஒரு கன்ஸ்பிரசி ஆஃப் அலிவர்தி கான், அலிவர்தி கான் யார், கவர்னர் ஆஃப் பெங்கால், இவரையும் தோற்கடிச்சார். ஹி டிப்ளமேட்டிக்லி சேவ்ட் இந்தியா பை ரெஃப்யூசிங் டு சப்போர்ட் ஜலாலுதீன் அப்படின்றது, ரெஃப்யூசிங் டு சப்போர்ட் ஜலாலுதீன் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா அகேன்ஸ்ட் த மங்கோல் ரூலர் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் அப்படின்ட்டு ஜலாலுதீனை வந்துட்டு அவர் கூப்பிடல, அப்படி வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணார், அவருக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். He then supported Jalaluddin. The Mongols would have overrun India with ease. His reign was remarkable for the completion of the Qutub Minar, a colossal victory tower of 243 feet at Delhi, and for the introduction of copper and the silver tanka. Copper and silver tanka we introduced பண்ணாரு. Two basic coins of the Sultanate period, copper and silver tanka. பண்டஹன் அப்படின்றது இஸ் த ப்ளூரல் ஆஃப் பண்டா. பண்டாவுடைய ப்ளூரல் என்னது பண்டஹன், லிட்ரலி மிலிட்ரி ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே வர் கிரேடட் அக்கார்டிங்லி டு த இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், ப்ராக்சிமிட்டி அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தினஸ். இதெல்லாம் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், அப்புறமா ப்ராக்சிமிட்டி அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தினஸ், இதை வச்சு தான் அவங்களுக்கு கிரேட் கொடுத்தாங்க. திஸ் ட்ரஸ்ட் லெட் தம் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர்ஸ் அண்ட் மிலிட்ரி கமாண்டர்ஸ். கவர்னராகவும் இருந்தாங்க, மிலிட்ரி கமாண்டர்ஸாகவும் உங்களுக்கு இருந்தாங்க. த குரித் பண்டஹன், அதாவது குரித் டைனஸ்டியில் இருக்கிற பண்டஹன், குரித் டைனஸ்டியில் இருக்கிற மிலிட்ரி ஸ்லேவ்ஸ் குரித் பண்டஹன் இந்த நார்த் இந்தியா வேர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் முசுதீன் கோரி அப்படிங்கிற, அதாவது முகமது கோரியோடைய ஸ்லேவ்ஸ் இது. சின்ஸ் தீஸ் ஸ்லேவ்ஸ் were without a social identity of their own, they were given new names by their masters, which included Misbah அப்படின்ற நியூ நேம்ஸ் வந்துட்டு மிஸ்பா அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க, which indicated their social and the religious identity, which indicated their social and the religious identity. Slave to carry the nisbah of their master. Hence, Mus al-Din slave carried the nisbah Muzi, and later Sultan Shamsuddin Iltutmish were called as Samshi Bandahan அப்படின்ட்டு. இப்போ சுல்தான் சம்ஷுதீன் இல்துமிஷ் அப்படின்ட்டு சம்ஷி பண்டஹன் அப்படின்ட்டு சொன்னாங்க. முசுத் அல்-தின் ஸ்லேவ் கேரிட் தி நிஸ்பா முசி. அடுத்தது, since the dynastic traditions of the slave regime were weak, succession into the throne was not smooth, and after the Iltutmish death, the monarch was succeeded by a son. The monarch was succeeded by a son, ஒரு சன் இருந்தார், அப்புறமா டாக்டர் ரசியா சுல்தானா, another son, a grandson, and all within the 10 years. அப்புறமா திரும்பியும் ஒரு பையன் இருந்தார், another son, அப்புறமா அவங்களுடைய grandson, all within the 10 years. And finally, his youngest son, Sultan Nasir al-Din Muhammad II. யங்கஸ்ட் சன் யார், சுல்தான் நசிர் அல்-தின் முகமது II. 1246 1266 வரைக்கும் இருந்திருக்காரு, ஒரு 20 வருஷம் ஆச்சு இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 1246 1266 யார், சுல்தான் நாசிர் அல்-தின் முகமது II அப்படின்றவர். 1246 1266 வரைக்கும். Iltutmish descendants fought long but in vain with their father's military slaves, who had appointed as the governors in the vast territories and generals of the large armies. They constantly interfered with the Delhi politics, dictating terms of Iltutmish successors. Though Iltutmish royal slaves Bandahan Khas அப்படின்றது, Iltutmish ராயல் ஸ்லேவ்ஸ் பண்டன் ஐ காஸ் were replaced by the junior பண்டஹன் அப்படின்றது. இல்துமிஷுடைய ராயல் ஸ்லேவ்ஸ் வந்துட்டு பண்டஹன் காஸ் அப்படின்றது. இந்த ஐ காஸ் அப்படின்றது என்னது, ரீப்ளேஸ்ட் பை த பண்டஹன் அப்படின்றது. பண்டஹனை அப்புறம் மாற்றிட்டாங்க. தி லேட்டர் வேர் நாட் ஓரியன்டட் டு தி மாஸ்டர்ஸ் விஷன் ஆஃப் பேரமௌண்ட் மோனோலித்திக் சுல்தானேட் டு த சேம் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ப்ரிடிசஸர்ஸ். அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி காலம் பண்ண மாதிரி இல்லை. அப்புறம் the same governors ruled located in the eastern province of Lakunati. The slave governors அப்படின்றது located in the eastern provinces of Lakunati, modern Bengal, and the Punjab and the Sindh provinces. In the west were the first to break free from the Delhi அப்படின்றது. in the west, the Punjab and the Sindh provinces in the west were the first to break away from Delhi. இந்த Lakunati அப்படின்றது தான் இந்த first to break away from Delhi. Those in the core territories from the Awadhkara in the river Sarayu in the east to Samanasunam in the Punjab in the west. Samanasunam in the Punjab in the west. Awadhkara in the river Sarayu in the east. Awadhkara அப்படின்றது Sarayu in the east to Samanasunam in the Punjab in the west. Sought to resist the intervention of the Delhi by consolidating their home bases and allied with the neighboring chieftains. Sought to resist the intervention of Delhi by consolidating their home bases and allied with neighboring chieftains. அதாவது நீ சொல்கிறத நாங்கள் எது கேட்கணும், நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப. After 2 decades of the conflict among the Samshi Bandahan and the successive Delhi Sultans, in 1254, Ulugh Khan, a newly purchased slave in the Iltutmish regime and the new commander of the Shivalik territories in the northwest, seized Delhi. 1254 Ulugh Khan அப்படின்றவர் seized Delhi. Ulugh Khan 1254 வந்துட்டு Ulugh Khan அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டார். 1254 Ulugh Khan அப்படின்ட்டு வந்தார். Purchased the new slaves in the
Iltutmish reign and were now the commanders of the Shivalik territories in the northwest East Delhi. இப்போ ஷிவாலிக் டெரிட்டரிஸ்லாம் அவங்க போய் ஆட்சி பண்ணி இது வேலை பார்த்தாங்க. ஹி டுக் த டைட்டில் ஆஃப் நஹீப் உல் முல்க் அப்படின்றது. நஹீப் அல் முல்க், முல்க்னா மில்க்னு வச்சுக்கலாம். பால்பன் அப்படின்னா இல் மில்க் அப்படின்றது. த டெப்யூட்டி ஆஃப் த ரெல்ம் அப்படி அல் மில்க்னா டெப்யூட்டி ஆஃப் த ரெல்ம் அப்படின்றது. சீசிங் த த்ரோனஸ் கியாசுதீன் பால்பன். சீசிங் த த்ரோனஸ் கியாசுதீன் பால்பன் இன் 1266. 1266 பால்பன் வந்துட்டார்.